பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கையின் போது வீர மரணம் அடைந்து மரணத்திற்கு பிறகு அசோகா சக்கர விருது பெற்ற மேஜர் முகுந்த் வரதராஜனின் தியாகத்தை போற்றும் வகையில் தாம்பரம் ரயில் நிலையம் முதல் வேளச்சேரி வரை உள்ள சாலைக்கு மேஜர் முகுந்த் வரதராஜன் சாலை என்று பெயர் சூட்டி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இந்திய ராணுவத்தின் தென்னிந்திய பகுதிகளுக்கான தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஸ்ரீஹரி முதலமைச்சர் விஜயை நேரில் சந்தித்து நாட்டிற்காக உயிர் நீத்த மேஜர் முகுந்த் வரதராஜன் நினைவை போற்றும் வகையில் அவரது பெயரை அந்த சாலைக்கு சூட்ட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார். அந்த கோரிக்கையை உடனடியாக ஏற்ற முதலமைச்சர் விஜய் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு அரசாணை வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து தமிழக மனிதவள மேம்பாடு மற்றும் முன்னாள் படை வீரர்கள் நலத்துறை அமைச்சர் சரத்குமார் தாம்பரம் அருகே சந்தோஷபுரத்தில் வசிக்கும் மேஜர் முகுந்த் வரதராஜனின் பெற்றோரை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொண்டார். மேலும் இந்த அறிவிப்பால் மேஜர் முகுந்த் வரதராஜனின் குடும்பத்தினர் நிகழ்ச்சி அடைந்ததோடு முதலமைச்சர் விஜய்க்கும் தமிழக அரசிற்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்தனர். மாண்புமிகு முதல்வர் அவர்களை சந்திச்சு லெப்டினன்ட் ஜெனரல் சவுத் ஜோன் ஜெனரல் ஸ்ரீஹரி அவர் வேளச்சேரி டு ஈஸ்ட் தாம்பரம் ரோட நம்ம வேளச்சேரி மெயின் ரோடுன்னு சொல்லுவோம். அந்த வேளச்சேரி மெயின் ரோட மேஜர் முகுந்த் வரதராஜன் சாலையாக மாற்றணும்னு சொல்லிட்டு மாண்புமிகு ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்கள் கிட்ட ஜெனரல் ஒரு மனுவை கொடுத்தாரு. அந்த மனுவின் அடிப்படையில உடனடியாக தலைவர் அவர்கள் இன்று அதற்கான ஜிஓவை பாஸ் பண்ணி இனி அந்த சாலையின் பேர் மேஜர் முகுந்த் வரதராஜ சாலை என்று அழைக்கப்படும் என்பதற்கான அந்த ஜிஓவை பாஸ் பண்ணியிருக்காரு. அந்த பெருமையான சந்தோஷமான தருணத்துல நாங்க இன்னைக்கு மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்களின் வீட்டுக்கு அப்பா வரதராஜன் அவர்களையும் அம்மாவையும் சந்திச்சு இந்நேரத்துல எங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் விதமாக அவங்களிடம் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அவங்க கிட்ட சந்தோஷத்தோட கொஞ்சம் பேசிட்டு போலான்றதுக்காக வந்திருக்கோம். இது நம்ம நாட்டுக்கும் பெருமை, நம்ம தாம்பரம் தொகுதிக்கும் பெருமை. ஸோ இந்த நேரத்துல தாம்பரம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரார் மற்றும் தாம்பரம் தொகுதி மக்கள் சார்பாக எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அதே மாதிரி ஆவடி மாநகராட்சி ஆவடி போயிட்டு அங்க இருக்க பார்க்குக்கும் பார்த்தீங்கன்னா அவர் சாருக்கு பேரை சொல்லணும். அதே போல அந்த பார்க்கில் சிலை இருக்குன்ற மாதிரி அந்த பகுதி சமூக பொதுமக்கள் கோரிக்கை அது கட்டாயம் கோரிக்கை வைத்தார்கள் என்றால் அங்க இருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் மூலியமாக தலைவர் அவர்களுக்கு கொடுத்து அந்த கோரிக்கையை சொன்னாங்கன்னா அது கட்டாயம் அதையும் நிறைவேற்றி செய்யப்படும்.